கடையில் பேர் வந்து தானபானம். நம்மளோட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 50 மீட்டருக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சரி அடுத்த இது வந்து இந்த கடையில் இருக்குது. இதில் என்னென்னு சொன்னால் ஸ்பெஷல் என்னென்னா ஒடியல் கூழ். அது கிழக்கு மாநிலத்தில் அது மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதன் முறையாக ஃபஸ்ட் டைமாக தான் நீங்கள் வந்து செஞ்சிடும். ஏன் அதை செய்கிற அப்படின்னா பாரம்பரியமான உணவுகள் வந்து இப்போ நம்மளோட கலாச்சாரத்தில் வந்து அந்த பண்பாடு கலாச்சாரம் அதை விட்டு எங்கேயோ போயிட்டு எல்லாமே மாடர்ன் ஸ்டைலில் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போயிட்டாங்க எல்லாரும். இப்போ அதை பிரேக் பண்ணி இப்போ பழமே திருப்பணும். என்ன இப்போ பாருங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் எல்லாம் விரும்பினோடையா நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் சின்ன வயசுலேயே நிறைய பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை, சுகர் பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி நம்மளோட சமூகத்தை சமூக அக்கறையோடையும் கூட தான் இந்த விஷயத்தை நான் செய்கிறேன். இப்போ நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணது, 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணது, 28ஆம் தேதி. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, ஒரு புது அனுபவம் ஆகிக்கும். டேஸ்ட்ன்றது வந்து வித்தியாசமாக, ருசின்றது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான பிடிப்பாங்க இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்களோ ஓகே சொல்ல தேவை, அவங்க எல்லா பொருளுமே செஞ்சுக்கலாம். ஆனால் மட்டக்களப்பில் இருக்கிறார்கள் சரி, இந்த மாவட்டம் தாண்டியாக இருக்கிறார்கள் சரி, இங்கே வந்தால் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போங்க. இடம் வந்து களுவாஞ்சகுடி போலீஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் தான். பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்கன்னா கூட 50 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இங்கே கல்மனை சைடு வந்தால் சரி சரியா பக்கத்தில் லொக்கேஷன் காட்டிங்கன்னா வந்து இந்த தானவானத்தில் இந்த இங்கே கிடைக்கிற ஒடியல் கூழ் வந்து ஒவ்வொரு நாளும், அதாவது திங்கள்லேருந்து வியாழன் வரைக்கும் 3 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இயங்கும். அதுக்கு பிறகு அந்த வெள்ளிக்கிழமை மச்சமன்றோடையா அது வந்து அன்றைக்கு நாள் காட்டும். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே வந்து காலமே 9 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இருக்கும். இதில் வந்து நிறைய விஷயம் ஆட் பண்ணுவாங்க, நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து அதுக்குள்ளே வரும். அதில் முக்கியமாக வந்து ஒடியல் பவுடர் வந்துருக்கு, அந்த ஒடியல் மான்னு சொல்கிறேன். அதை பனங்கிழங்க காய வச்சு அதை பவுடர் பண்ணி அதில் வந்து இதில் முக்கியமானது பங்கு வைக்கும். அதை என்னத்துக்கு அது சேர்க்குறேன்னு சொன்னால், அந்த காலத்தில் பாரம்பரியத்தை காப்பாற்றி ஆடிக்கூழ் வந்து காய்ச்சறது வந்து ஆடிக்கூழில் முக்கியமான பங்கு வந்து இந்த ஒடியல் தான் இது செய்யும். அது சில பேர் தெரிஞ்சுக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, கடல் வாழ் உயிரினங்கள், அதுவும் இந்த என்ன சொல்கிறேன் கல்சியம் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை வந்து இதில் சேர்க்குறாங்க. அதாவது இறால், கணவாய், நண்டு, மற்றது மீனோட தலை, அது கொஞ்சம் அரைக்குழா தலைப்பத்துன்னு சொல்கிற அந்த கொஞ்சம் ஸ்டாண்டர்டான மீன் வர்ற இது வந்து இதில் சேர்ப்போம். அதோடு சேர்த்து பெப்பர், அந்த வாசனை திரவியம், இயற்கையான வாசனை திரவியங்கள் எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவும் ஆட் பண்ணுறது எல்லாமே இயற்கையானது தான். மற்றதோட டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது. இது குடித்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறதுன்னா, ஒரு கேஸ்ட்ரிக் இருக்கிறார்களுக்கு வந்து ஒரு வயிறு வந்து ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். அதே மாதிரி சுகர் பர்சனுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஏன்னா ஒடியல் மான்றது பனங்கிழங்கோட வேலையை வந்து ரத்தத்தில் இருக்கிற சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான். அது பனங்கிழங்கு மட்டும்தான் செய்யும். மற்ற விஷயங்கள் செஞ்சாலும் பனங்கிழங்கு தான் பெஸ்ட். அந்த காலத்தில் வயசு போனாக்கெல்லாம் அந்த டைம் சீசன் வரும்போது பனங்கிழங்கு தான் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. வேலைக்கு போகிறனா சரி, வயலுக்கு போகிறனா சரி, எங்கே போகிறனா சரி, எங்கள் அம்மா சொல்லி தெரிஞ்சு பனங்கிழங்கும் தண்ணிச்சோறும் தான் அவங்கள அந்த பாரம்பரியத்தில் இருந்தது. அதே மாதிரி அந்த பனங்கிழங்குக்கு அப்படி ஒரு மகிமை இருக்குது. ஏன்னா இப்போத்தைய ஜென்ரேஷனுக்கு தெரியாது, 2K கிட்ஸுக்கு எல்லாமே அதெல்லாம் தெரியாது. இப்போ 2K கிட்ஸ் எடுத்த பீட்ஸா இல்லாட்டிய என்ன சொல்கிறது சிக்கன் அதில் நான் கேஎஃப்சி சிக்கன் அந்த பீஸா பர்கர் அதுக்கெல்லாம் போய் சாப்பிட நல்லா தான் இருக்கும். அதாவது நாக்குக்கு ருசியாக இருக்கிறது உடம்புக்கு நல்லது தராதுன்றது அந்த ஒரு கன்செப்ட் இருக்குது. நாக்குக்கு எது ருசி இல்லாமல் இருக்குது அதுதான் ஹெல்த்தியானது. பாவக்காயெல்லாம் வந்து கசப்பாக இருக்கும், ஆனால் ஹெல்த்தியானது சாமான அதெல்லாம். ஸோ நாக்குக்கு எது ருசியாக இருக்குது அதை தேடி போகாமல் வித்தியாசமாக நல்ல ருசியை தேடி போங்க. ஆர்டிஃபிஷியல் ருசியை தேடி போகாதீங்க. நல்ல ருசியை தேடி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க, இல்லை கண்டிப்பாக. இதில் வந்து நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்கு தெரியும் தானே. இதில் வந்து முக்கியமான வந்து ஒடியல் மாதான் வந்து ஸ்பெஷல். இது ஒடியல் மான்றது எவ்வளோ ஆரோக்கியமானன்ற விஷயம் வந்து இப்போத்தைய பிள்ளைகளுக்கு தெரியாது. கொஞ்சம் அவங்களோட அம்மா அப்பா பாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போத்தைய பிள்ளைகளுக்கு தெரியாது. இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து போட்டிருக்கு. பார்க்க போன மனுஷன்னா நண்டு, இறால், கணவாய், மற்றது பெப்பர், இயற்கை இது சார்ந்த வாசனை திரவியங்கள் இதில் ஆவி பறக்க சுட கிடைக்கும். வந்தீங்கன்னா சரி வந்து ஒரு தரம் முடிச்சு பாருங்கள். ஆனால் இல்லாமல் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்கூலில் இருக்குங்க எவ்வளோ இன்க்ரீடியன்ட் போட்டு செய்கிறாங்க. சாதாரணமாக கடையில் போய் ஒரு 2 துண்டு சிக்கன் வச்சாலே 500 அடிக்கும். நம்ம இதில் இறால் இருக்குது, கனவா இருக்குது, நண்டு இருக்குது, மற்ற நிறைய என்ன சொல்கிறது நிறைய விஷயம். இப்போ கிட்டத்தட்ட 18-20 இன்க்ரீடியன்ட் இருக்குது. அப்போ நினைக்கிறாங்க இது ஒரு 900 ரூபா இருக்குமோ 1000 ரூபா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வெறும் 250 ரூபா தான். 250 ரூபா. இதில் ப்ரைஸ் வந்து 250 ரூபா தான். நீங்கள் ஒரு டிஷ் வந்து ஒரு ஆளுக்கு காணும், தாராளமாக காணும், வயிறு ஃபுல்லாக குடிக்கிறது காணும். சிவானந்தாவில் படித்தேன் நான் சொந்த இடம் திருவண்ணத்தில் பிறந்து வெள்ளாவில் இருந்து அதுக்கப்புறம் சிவானந்தாவில் போய் படித்து சிவானந்தாவில் இருந்து அப்படியே போய் யூனிவர்சிட்டி போனேன், யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி போனேன். 4 வருஷம் ஸ்பெஷல் செஞ்சேன். ஆர்ட் அண்ட் டிசைன் வந்து ஸ்பெஷல் செஞ்சேன். நான் முடிச்சுட்டு வந்து சில விஷயங்களில் வந்து நம்மளுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கைவிட்டு காலத்தால்
நிறைய டிப்ரெஷன் ஆகி நிறைய பிரச்சனை ஸ்ட்ரகலில் ஃபேஸ் பண்ணி அதுக்கு ப்ராப்ளம் செஞ்சு சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைச்சப்போ அப்போ இந்த ஐடியா வந்தது. ஆனால் இது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு ஸ்கல்ப்சர் செய்கிறது, ஆர்டிஃபிஷியலான சில டிசைனுகள், டிஜிட்டல் ஆர்ட் செய்கிறது, மற்றது பெயிண்டிங்ஸ், மற்றது கிராஃப்ட் ஐட்டம் இனித்தான் இந்த இடத்துல செய்ய போகிறோம். இது உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஸ்பேஸ் தான் இப்போ ரெடி பண்ணிருக்கேன். இது வந்து ஈவினிங் டைம் பண்ணும், ஒரு பார்ட் டைமாக இதை செஞ்சுட்டு இப்போ ஏன்னா ஒரு ஹெல்த்தியான நல்ல விஷயம் செய்கிறதுக்கு நம்ம யார்ட்டையும் இது செய்யறதோ நல்ல விஷயம் செய்யணும்னா சமூகத்துக்கு கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கு கட்டாயம் படிச்சிருந்தவன் அப்படி செய்யலாம் அப்படியெல்லாம் இல்லை. எப்படி சொல்கிறது, சில ஆட்கள் சொல்லுவாங்க நீ இப்போ யூனிவர்சிட்டி படிச்சுட்டு என்னத்துக்கு இந்த தொழில் செய்கிற அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, செய்யும் தொழில் என்ன தொழிலாக இருந்தாலும் அதுதான் செய்வாங்க. யாருக்குன்னா சரி தான். சாதாரணமாக செருப்பு தைக்கிறது கூட தெரிந்த ஆபிரகாம் லிங்கம் அவங்கெல்லாம் யார் ஒடியல் குழுக்களை வந்து முக்கியமான ஒரு பிரதான பொருளை வந்து ஒடியல் மாதான். அதாவது பனங்கிழங்க காய வச்சு அதை மெஷினில் கொடுத்து அரைச்சி அதில் பவுடர் தான் இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸு. அதான் அது என்னத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து ஆடிக்கூழ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடிக்கூழ் என்ன, ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, வாருங்கள் தோழர்களே, கூடி பணம் கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்கள் என்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அது எல்லா பேரும் தெரிஞ்சுக்க முடியாது. சின்னங்களுக்கு அது தெரிஞ்சுக்கும், எங்களோட வயசாக தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு. ஆனால் சின்ன பிள்ளை இப்போ 2K கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது. அப்போ அதில் என்னன்னு சொன்னால் அந்த ஆடிக்குள்ளேயே அவங்க ஒரு விழாவை கொண்டாடினாங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் உடல் உழைப்பை வருத்தி என்ன சொல்கிறது நிறைய உடல் உழைப்பை வருத்தி நிறைய வேலை செஞ்சாங்க. அப்போ அதில் அந்நேரம் வந்து அவங்க உடம்பு டயர்டாகும். அவங்க உடம்புல வெயில் மழை பார்க்காம உழைச்சிருப்பாங்க. அந்நேரம் அவங்களுக்கான ஜலதோஷம் அந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கும். ஸோ அதுகளை வந்து இல்லாமல் செய்கிறதுக்காக நேரம் ஆடிக்குள் காய்ச்சிறாங்க. அந்த ஆடிக்குள்ள மெயினான விஷயமே இந்த பனங்க ஒடியல், அந்த புழுக்கொடியல்னு சொல்லுவாங்க. யாழ்ப்பாணம் புழுக்கொடியல்னு சொல்லுவாங்க. இங்கே பனங்கிழங்கு ஒடியல் மா தான், பனங்கிழங்கு மா அது. அப்போ அதை யூஸ் பண்ணுறதால என்ன நடக்கும்னு சொன்னால் உடம்புல இருக்கிற கெட்ட தன்மையான கொழுப்பு தன்மையான விஷயங்கள், மற்ற சீனி பிரச்சனை, சுகர், அதாவது ரத்தத்தில் இருக்கிற அதிகக்கூடிய சீனி எல்லாம் இது வந்து ஃபில்டர் பண்ணி விட்டும், இதை வந்து நியூட்ரல் ஆக்கி விட்டும் எல்லாத்தையும். அதால் இந்த ஒடியல் மாவை செஞ்சு அதோட சேர்த்து எலும்புகள் உடல் உழைப்பு வேண்டக்குள்ள ஒரு கால்சியம் பண்ணுறது கட்டாயம் தேவை. கால்சியமாக நிறைய விஷயம் தேவை. அதில் கட்டாயம் கால்சியம் என்ற ஒரு சத்துணவு கட்டாயம் தேவை அந்த ஒரு மூலப்பொருள். ஸோ அது வந்து கடல் உணவில் தான் இருக்குது. அதால் தான் இந்த விஷயங்களுக்கு வந்து கடல் உணவில் இந்த நண்டு, இறால், கனவை அதுகளை போடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, வந்தால் ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஏன்னா யாழ்ப்பாணத்தால் பிரஜை அங்கே இங்கே எப்போவுமே கிடைக்கும். ஆனால் இங்கே மட்டக்குழப்பில் அதுவும் கிழக்கு மாநிலத்தில் முதன் முறையாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கும். அதுவும் களுவாஞ்சிக்குடியில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாக்குக்கும் சரி, உங்களோட வயிற்றுக்கு, உங்களோட அனுபவத்துக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எந்த மாடு வேணுமா? இது வந்து போண்டா. முதல்ல குடிக்கொண்டு வந்திருக்கு. இதுவரைக்கும் இங்கே ஒரு இடம் இல்லை ஒடிய கூழ்ன்றது. அப்படின்ட்டு குடிக்கணும் ஒரு ஆசையில் வந்தது. வந்துட்டு இல்லை அது இதை பிரைட் ரைஸ் கொத்துகளை சாப்பிட்றத விட இது நல்ல உடம்பு ஹெல்த்தி தான். உண்மையாகவே சாப்பிட முடிய ஒரு என்ன வரும்னு தெரியுமா? வயிற்றுல இருக்கிற கேஸ் குடிச்சிருக்கிறேன், செங்கோவில் குடிச்சிருக்கிறேன். அதனால தான் டேஸ்ட் பண்ண வந்தேன். நல்லா ஊற்றி விட்டுட்டா கிடைக்கலாம் கொடுங்கண்ணா. சத்தம் அது இருக்கு. அடுப்புலாம் காய்ச்சிட்டு இங்கே வந்து இடத்த வச்சு ஹாட் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் கேஸ் யூஸ் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லி போட்டு ஜஸ்டாவில் இவ்வளோ நான் குடித்தது இங்கே இப்போ ஃபஸ்ட் டைம் எடுத்து பார்க்க போகிறோம்.
டேஸ்ட் சரியா ஜெஃப்னா டேஸ்ட்டுக்கு இருக்கான்றதா பார்ப்போமே. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம பொடிகளையும் ஆதரிக்க தானே வேணும். அப்போ ஒருக்கா எடுத்து பார்ப்போம்னு சொல்லி தான் வந்தது. நேற்று ஒருக்கா வந்து உன முடிஞ்சுது. அப்போ இன்றைக்கு எடுத்துகிட்டு 8 மணி கடையில் வர சொல்லி வந்துருச்சு. ஏன்னு சொன்னால் சில நேரம் வீட்டில் இருக்கிற பொம்பளைகள் வந்து வர இல்லாமல் இருக்கலாம். இல்லாட்டி அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும். இப்போ சில இடங்களில் வெளியில் போய் பழகாத பொம்பளைகள் அரிக்கலாம். ஸோ அப்படியான ஆக்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட அண்ணன் தம்பி போய் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுங்கள். இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம். டேக் அவேக்கூடிய விஷயம் எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது. இங்கே வரும் உள்ள எல்லாமே டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்கும். சுட எடுத்து போகலாம். ஆனால் என்ன சார் 2 கிலோமீட்டர் உள்ளே இருந்தீங்கன்னா இதே சூட்டோடவே குடிக்கலாம். 2 கிலோமீட்டர் அங்கால இருக்குன்னா கீழ் பண்ணி தான் குடிக்கணும்.